இருவாப்பா பாருங்கள், இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. அந்த மாவு போட்டு 1 ஸ்பூன் மாவு தான் போட்டாங்க, போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. பாருங்கள் என்ன இப்போ காட்டுவாப்பா எவ்வளோ மாவு போட்டாங்க பாருங்கள். அவ்வளோ மாவு 1 ஸ்பூன் நிறையா போட்டாங்க. போட்டு இந்த சாறு இவ்வளோ சாருக்கு 1 ஸ்பூனு தான் போட்டாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாங்க. பாருங்கள் பாருங்கள் இந்த கத்தாழையை பாருங்கள், இவ்வளோ பெரிய கத்தாழை இருக்குது பாருங்கள். ஒரே நீளம் கத்தாழை இது பாருங்கள். இது மாதிரி அனலில் வாட்டிக்கணும். இப்படி அனலில் நெருப்பில் வாட்டிக்கணும். பார்த்துங்க, இப்படி வாட்டிட்டு கேஸ்லேயும் வாட்டலாம், விறகு அடுப்புலையும் வாட்டலாம். வாட்டிட்டு இப்போ பாப்பா புளிகிறாங்க பாருங்கள். சாறு எப்படி இறங்குது பார்த்தீங்களா? இப்படி தான் புளியணும். இப்போ துணி முறுக்கிற மாதிரி தான் பாப்பா முறுக்குறாங்க. பாருங்க, ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் புளிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கிண்ணத்தில் ராகி மாவு போட்டு அப்படியே காய்ச்சுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இவருக்கு இடது கை வேலை செய்யாது. முன்ன இப்போலாம் பரவாயில்ல, முன்ன வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவர் குறைஞ்சது ஒரு 6 மாதமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. நல்லா இருந்தார், வண்டி ஓட்டினார். இப்போ இடையில 2 மாதமாக ஆட்டோ ஓட்டி ஓவர்லோடு தூக்கிட்டார். அதில் திரும்ப இந்த கை மட்டும் விரல் மட்டும் நல்லா வேலை செய்யலை. நல்லா வண்டி ஓட்டிடுது. எப்படி பாருந்தா? நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? தக்காளி கிரேடு தூக்கினேன். அப்புறம் தேங்காய் பருப்பு ஏற்றினேன். இல்லை நீயே பிடிச்சி தூக்குனியா? நானே தான் தூக்கினேன். தூக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனா இல்லையா? என்னை பார்த்து பேசு. ஏற்கனவே சொல்லியிருந்தேனா இல்லையா? சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஏன் அதேமாரி தூக்குனா? பணத்தாசை யாரை விடுது? பணத்தாசையால் இப்போ தூக்கி இப்போ திரும்ப ஒரு 2 மாதமாக வண்டி ஓட்டாமல் இருக்கிறேன். என் மூஞ்ச பாரு, 2 மாதமாக வண்டி ஓட்டாமல் இருக்கிறேன். இப்போ இது நஷ்டம் இல்லையா? நஷ்டம் தான். என்ன பண்ணுறேன்? பாருங்க, இப்படி தான் பாப்பா புளிகிறாங்க. பாருங்கள், அடுத்த பேச்சு. சரி, இது போதும். இதிலே நான் காய்ச்சறது சேர்த்து எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், ராகி மாவு பாப்பா போடுறேங்க.